الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِنْ رَبِّكُمْ عَظِيمٌ. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஃபிரௌனும் நாமும் என்ற தலைப்பில் மேலும் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். ஏன் அழிக்கப்பட்டான்? அவனிடமிருந்த தீய அம்சங்கள், குணங்கள் என்ன என்பதை குறித்து நாம் விரிவாக கடந்த வாரம் நாம் பார்த்தோம். அதில் மிக முக்கியமாக ஃபிரௌன்கிட்ட பெருமை இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். அதே போன்று பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை அவன் கையாண்டான். பிரித்தாளுவது என்பது ஒரு பெரும் தவறான ஒரு அம்சம். மூன்றாவதாக சத்தியத்தை ஏற்பதற்கு தாமதப்படுத்துவது. எவ்வளவு தூரம் தள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளிக்கிட்டே போறது. நான்காவதாக ஒரு செயல் நடைபெறுகிற பொழுது, ஒருவர் தொடர்பாக அல்லது ஒரு செயல் நடைபெறுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதீத கற்பனை செய்வது, ஆதாரமற்ற கற்பனைகள் எல்லாம் செய்வது. இவங்க இப்படி செஞ்சிருக்கலாம், அவங்க அப்படி செஞ்சிருக்கலாம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்வது. ஐந்தாவதாக திசை திருப்புவது, மக்களை திசை திருப்புவது, நம்மீது கவனம் வந்து விடாதபடி மக்களை திசை திருப்புவது. இப்படி ஐந்து அம்சங்களை மிக முக்கியமாக நாம் பார்த்தோம். தொடர்ந்து இப்ப ஆறாவது தான் நம்ம பார்க்க போறோம். திருமறை குர்ஆன் ஃபிரௌனுடைய குணங்களை பட்டியலிடுகிற பொழுது அல்லாஹ் ஒரு இடத்துல குறிப்பிட்டு காட்டுகின்றான், மா உரிக்கும் இல்லா மா அரா. மா உரிக்கும் இல்லா மா அரா. சூரா அல் காஃபிரில் அல்லாஹ் இந்த செய்தியை குறிப்பிட்டு காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்ல போனால் சில அத்தியாயங்கள் சூரா தாஹா, சூரா கசஸ், சூரா நமுல் போன்ற பல அத்தியாயங்களில் அல்லாஹ் முழுமையாக கண்ணியத்திற்குரிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஏன் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்றால், நாம் அறிந்து கொள்வதற்கு, படிப்பினை பெறுவதற்கு, பல கோணங்களே நாம் புரிந்து கொள்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஆகவேதான் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் அதை இடம்பெற செய்கின்றான். சூரா காஃபிரிலும் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை, அதன் சில பகுதியை குறிப்பிட்டு காட்டுகின்றான். இப்ப ஃபிரௌன்ட்ட இருந்த ஒரு பெரிய தீய குணத்தை அல்லாஹ் இங்கே சொல்கின்றான், மா உரிக்கும் இல்லா மா அரா. நான் எதை சரி என்று நினைக்கின்றேனோ அதைத்தான் நீங்கள் சரி என்று நினைக்க வேண்டும். மா உரிக்கும் இல்லா மா அரா. உங்களுக்கு எது நல்லது என்று நான் தான் முடிவு செய்வேன், என்னுடைய கருத்து தான் சரி என்ற ஃபிரௌனுடைய அந்த வார்த்தையை, அந்த மனோபாவத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். என்னுடைய கருத்து தான் சரி.
சொல்ல போனால் நான் எதை செய்தாலும், எதை சிந்தித்தாலும், எதை வெளிப்படுத்தினாலும் அது சரியானதாகத்தான் இருக்கும். என்னுடைய பார்வை சரியானது, என்னுடைய திங்கிங் தான் சரியானது, என்னுடைய யோசனை தான் சரி, மற்றவங்க யோசனை எல்லாம் சரியில்லை, தவறு. சொல்ல போனால் மற்றவருடைய யோசனையை பொருட்படுத்துவதே கிடையாது. இந்த மனோபாவம் மிகவும் ஆபத்தானது. இது ஃபிரௌனுடைய மனோபாவம். ஃபிரௌன்ட்ட அந்த மனோபாவம் இருந்தது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிரௌன்ட்ட அந்த மனோபாவம் வருது அப்படின்னா அவனிடத்துல ஆற்றல் இருந்தது, பதவி இருந்தது, அதிகாரம் இருந்தது. எந்த ஆற்றலும் இல்லாமல், பதவியும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இந்த கருத்து வந்தால் அது அதைவிட மிகப்பெரிய ஒரு அபாயமிக்க ஒரு சிந்தனை. மனிதர்கள் பலவீனமானவர்கள், அவனுடைய சிந்தனையும் பலவீனமானது, நாமும் பலவீனமானவர், நம்முடைய சிந்தனையும் பலவீனமானது. இப்ப எல்லா விஷயமும் நம்முடைய நாலேஜுக்கு வந்துடும், எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு சிறப்பாக, நம்மை விட சிறப்பான விஷயங்கள் அவர்களுக்கு தோன்றலாம், அவர்களுக்கு அந்த கருத்து, அவர்களுக்கு அந்த கோணம் அவர்களுக்கு தெரியலாம். ஆகவேதான் இஸ்லாம் ஆலோசிப்பதை மிகப்பெரிய அளவிலே வலியுறுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், நபியே அந்த மக்களிடம் நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு உத்தரவிடுகின்றான். இப்ப நபி அவர்களுடைய தரம் என்ன? நபி அவர்கள் எந்த செய்தியை சொன்னாலும், எந்த வார்த்தையை வெளிப்படுத்தினாலும் அது நமக்கு உத்தரவு, நபி தோழர்களுக்கு உத்தரவு, நமக்கு உத்தரவு. அப்படி உத்தரவிடக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், நீங்கள் அந்த மக்களிடத்தில் ஆலோசனை செய்யுங்கள், நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால ஆலோசனை செய்யுங்க என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் என்றால் ஆலோசனையின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப குடும்பத்துல ஆலோசனை செய்கிறோமா? மனைவி இடத்திலே நாம் ஆலோசனை செய்வதில்லை, பிள்ளைகளிடத்திலே நாம் ஆலோசனை செய்வது கிடையாது. பல சமயங்களில் பெரிய முடிவுலாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, எடுத்த பிறகு அவங்கள்ட்ட சொல்லுவோம். ஒரு வீடு வித்தாச்சு, வித்துட்டு வந்து மனைவிட்ட சொல்லுவார், வித்துட்டு வந்து பிள்ளைகள்கிட்ட சொல்லுவார், அந்த இடத்த நான் வித்துட்டேன். இது மிகப்பெரிய முடிவு. அந்த பெரிய முடிவை கூட நாம் ஆலோசிக்காமல் செய்து விடுகின்றோம். நம்முடைய வாழ்வில எப்பொழுதுமே பயணம் செய்யக்கூடிய மனைவி, மக்கள், நண்பர்கள், உறவினர்கள், அவங்கள்ட்ட கூட நம்ம ஆலோசனை செய்யல அப்படின்னா அவர்களையெல்லாம் புறக்கணித்து விட்டு நாம் எடுக்கின்ற முடிவு சரியானது என்ற அடிப்படையில் நாம் செய்தால், அந்த அடிப்படையில் நாம் வாழ பழகி கொண்டால் அது ஃபிரௌனிய வாழ்க்கை. ஆலோசிக்காமல் நாம் ஒருபோதும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஆலோசனை செஞ்சு ஒரு முடிவு எடுக்கணும். என்னுடைய கருத்து தான் சரி என்று ஒரு மனிதன் எப்பொழுது நினைக்க ஆரம்பித்து விடுகின்றானோ அப்பொழுதே அவன் மற்ற மக்களிடமிருந்து தூர விலகி சென்று விடுகின்றான், அவன் வேற இடத்துக்கு போயிடுறான். பிற்பாடு நாம் நம்மை அறியாமலேயே தவறுகளுக்குள் சிக்க ஆரம்பித்து விடுவோம். இஸ்லாம் தனிநபர்களுக்கு மட்டும் ஆலோசிக்க வேண்டும் என்று கட்டளையிடவில்லை. ஒரு ஆட்சியும் ஆலோசனை அடிப்படையை தான் அமைய வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆட்சியாளர் அவர் ஹலீஃபாவாகவே இருந்தாலும் சரி, அவருக்குன்னு ஒரு ஷூரா கமிட்டி இருக்கணும். அந்த ஆலோசனை கமிட்டியின் அடிப்படையில தான் அவர் முடிவுகளை எடுக்க வேண்டும். முடிவெடுப்பது ஆட்சியாளர் தான், முடிவெடுப்பது ஹலீஃபா தான், முடிவெடுப்பது மன்னர் தான், முடிவெடுப்பது அரசர் தான். ஆனாலும் அவர் பல கோணங்களை மக்களிடத்திலே கருத்துக்களை கேட்டு ஆலோசித்து அதற்கு பிறகு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. தனிநபரிலே தொடங்கி ஆட்சியாளர்கள் வரை இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. என்னுடைய கருத்து சரி என்று வருகிற பொழுதுதான் அங்கே தவறான பாதை ஆரம்பிக்கிறது. இப்ப நிறைய பேர் தவறான சித்தாந்தத்துக்குள்ளார சிக்கிக்கிறாங்க, தவறான வழிமுறை, தவறான கொள்கைகளுக்குள்ள போயிடுறாங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? ஒரு கொள்கை எனக்கு பிடிச்சிருக்குது, ஒரு சித்தாந்தம் எனக்கு பிடித்திருக்கிறது, கம்யூனிசம் எனக்கு பிடித்திருக்கிறது, திராவிடம் எனக்கு பிடித்திருக்கிறது, அல்லது தமிழ் தேசியம் பிடித்திருக்கிறது என்றால் அந்த பிடித்திருக்கிறது என்ற காரணத்தினாலே நாம் அதை உள்வாங்கிக் கொள்ளக்கூடாது. பல பேர்கிட்ட நம்ம ஆலோசனை செய்யணும், இந்த சித்தாந்தத்திற்குள் நாம் செல்லலாமா? ஏனென்றால் நாம ஒரு இஸ்லாம்ங்கிற ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்கிறோம். இஸ்லாமிய சித்தாந்தத்திற்கு எது எதிராக இருக்கிறது என்று ஆலோசிக்கின்ற பொழுதுதான் தெரிய வரும். இன்றைக்கு முஸ்லிம்களிடத்துல நிறைய இஸ்லாத்திற்கு எதிரான சித்தாந்தங்களும் கொள்கைகளும் வந்திருக்கின்றன. இளைஞர்களிடத்திலே, குறிப்பாக பெண்களிடத்திலே நிறைய இஸ்லாத்திற்கு எதிரான சித்தாந்தங்கள் அவருடைய மனங்களை கவர்ந்திருக்கிறது. இப்ப இது போன்ற தருணங்களில் ஒரே ஒரு கணம் ஆலோசனை செய்து ஆலோசித்து இந்த சித்தாந்தம் இஸ்லாத்திற்கு எதிரானதா இல்லையா என்று ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் யோசித்து ஆலோசனை செய்தால்
அது தப்பா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம நாலேஜுக்கு வந்துடும். அப்புறம் அதுல போய் சிக்கிற வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் அவன் காதல் விழுவுறதே கிடையாது. அது தப்பு, இது இஸ்லாத்துக்கு எதிரானது என்று எவ்வளவு சொன்னாலும் அவர்கள் அதற்கு ஆதரவாக பேசுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். சில சமயங்கள் என்ன அபாயம் ஏற்படுது அப்படின்னா, அதை இஸ்லாமிய மயமாக ஆக்குகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். தமிழ் தேசியம் தாங்க இஸ்லாம், திராவிடம் தாங்க இஸ்லாம், கம்யூனிசம் தான் இஸ்லாம் என்று பேசக்கூடிய அளவிற்கு அந்த சித்தாந்தம் என்பது நம்மை கவர்ந்து விடுகின்றது. அதற்கு அடிப்படை காரணம் என்ன? நாம் ஆலோசிக்காமல் இருப்பது. இப்ப கொள்கை முடிவாக இருந்தாலும் சரி, அல்லது செயல் ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே என்னுடைய கருத்து தான் சரி என்கின்ற அந்த மனோபாவத்தை நாம் மாற்ற வேண்டும். அடுத்து மிக முக்கியமான ஃபிரௌனிய சிந்தனை என்ன? நம்முடைய பலவீனங்களை உணராமல் இருப்பது. இது ரொம்ப முக்கியமானது. ஃபிரௌன் தன்னுடைய பலவீனங்களை உணரவே இல்லை. அவன் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் இருந்தது, பல ஆண்டுகள் அவன் அதிலேயே பழகிவிட்டான். ஆகவே அவனுடைய அந்த வார்த்தைகள் எப்படி வெளிப்பட்டன? அல்லாஹ் அவனுடைய வார்த்தைகளை பதிவு செய்கிறான். அலைசலி முல்கு மிஸ்ர் வஹாதிகள் அன்ஹார் தஜ்ரி மின் தஹதி. மக்களை அழைத்து சொன்னான், இந்த மிஸ்ருடைய ஆட்சி அதிகாரம் என்னுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது. அதோடு அவன் நின்று விடவில்லை. மிஸ்ருடைய ஆட்சி பூரா அவன்கிட்ட தான், எகிப்துடைய ஆட்சி பூரா அவன்கிட்ட தான் இருந்தது, அதுல சந்தேகம் கிடையாது. அடுத்தவன் சொன்னான், அதுதான் வியப்பானது. அவன் சொன்னான், அல்லாஹ் பதிவு செய்கிறான், வஹாதிகள் அன்ஹார் தஜ்ரி மின் தஹதி. இந்த ஆறு, இந்த நைல் நதி இன்றைக்கு 7 நாடுகளை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வற்றாத ஜீவ நதி. அந்த நைல் நதியை பார்த்து அவன் சொன்னான், இந்த ஆறு என்னுடைய உத்தரவால் தானே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவனே நம்ப ஆரம்பிச்சிட்டான். தன்னுடைய பலவீனங்களை உணராமல் இருப்பது என்பது ஃபிரௌனுடைய மனோபாவம். அவன் மனிதன் தான், மனிதனுக்கு என்று என்னென்ன பலவீனம் இருக்கு அதெல்லாம் அவனுக்கு இருக்குது. கொஞ்ச நாள் அந்த பலவீனங்கள்லாம் அவனுக்கு வரல. உடல்நிலை நல்லா இருந்துச்சு, ஆரோக்கியமா இருந்தான், எல்லா ஆட்சி அதிகாரமும் அவன்கிட்ட இருந்துச்சு, பவர் அவன்கிட்ட இருந்தது, அவனுடைய கண் அசைவிற்கு எல்லாமே நடந்தது. இதெல்லாம் அவனுடைய பலவீனங்களை மறைத்தன, அவனுடைய பலவீனங்களை உணராமல் ஆக்கின. ஒரு மனிதன் அவன் எவ்வளவு அந்தஸ்தை அடைந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக மாறினாலும், எவ்வளவு படிப்பாளியாக மாறினாலும், நமக்கென்று அடிப்படையில சில பலவீனங்கள் இருக்கின்றன. அந்த பலவீனங்களை நாம் உணர வேண்டும். செல்வம் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் அது தற்காலிகம் என்ற அந்த புரிதல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் கொஞ்ச நாள் நம்மள்ட்ட கொடுத்து வச்சிருக்கிறான்னு சொல்லி நினைக்கணும். ஆரோக்கியமா இருக்கிறோமோ அது அல்லாஹ் வழங்கியது. திருக்குறான்ல பல இடங்கள் எல்லாம் சொல்கிறான், மிம்மா ரஸக்னாஹும், நாம் வழங்கியது என்று அல்லாஹ் சொல்கிறான். அது பொருளாதாரமா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, செல்வம் பதவி எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ் வழங்கியது. சூரா அல் கஹ்ஃபிலே 2 விவசாயிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். 2 விவசாயிகள். ஒருவர் இறைவனை அஞ்சக்கூடியவர், அவருடைய தோட்டம். இரண்டாவது நபர், அவருக்கு அருகாமையிலேயே இன்னொரு நபர், இன்னொரு விவசாயி, அவர் கடவுளை நம்பல. அவர் என்ன சொன்னார்? நான் உன்னை விட மிகப்பெரிய செல்வம் மிக்கவன், உன்னுடைய இடம் ரொம்ப கம்மி, சின்னதா இருக்குது, என்னுடைய பறந்து விரிந்து இந்த இடத்தை பார். நான் கடவுளை மறுக்கின்றேன், கடவுளை நம்பவில்லை, ஆனால் இந்த செல்வமெல்லாம் எனக்கு சொந்தமானது. அல்லாஹ் அந்த இருவருடைய உரையாடலை சூரா அல் கஹ்ஃபிலே பதிவு செய்கிறான். அப்பொழுது அவர் இறைவனை ஏற்றுக்கொண்ட இறையச்சவாதி அவர் சொன்னார், அல்லாஹ் நினைத்தால் இதை அழித்து விடலாம். அவன் அதற்கு பதில் கொடுக்கின்றான், இவ்வளவு நாளா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் பிறந்ததுல இருந்து இது பூரா நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அது என்னுடைய வசத்திலே தான் இருக்கிறது, திடீரென்று இது இல்லாமல் போய்விடும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. அடுத்த நாளே அல்லாஹ் அதையும் அங்கே காட்சிப்படுத்துகின்றான். அடுத்த நாளே அவர் வருகிறார். ஒரே ஒரு காட்சி தான், அவனுடைய விவசாயம் எல்லாமே நாசமாகி போனது. காலையில இருந்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை, வெறும் கட்டாந்தரையா இருக்கு, எல்லாமே போயிருச்சு. நம்முடைய செல்வம் ஒரு நாள் நம்ம விட்டு சென்று விடலாம். நல்ல வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு, அப்படியே சுலோவாகிட்டே இருக்கும், நமக்கே தெரியாது, திடீர்னு ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடும். நம்ம எத்தனையோ நிறுவனங்களை நாம் பார்க்கின்றோம், கோலோச்சிய பல நிறுவனங்கள், ஆண்டு கணக்கிலே பொன் விழா கண்ட நிறுவனங்கள், வைர விழா கண்ட நிறுவனங்கள் எதுவுமே இப்ப இல்லை. 100 ஆண்டு கண்ட நிறுவனங்கள் எதுவுமே இப்பொழுது இல்லை. திடீரென்று போய்விடலாம். நம்முடைய பதவி, அதுவும் தற்காலிகமானது, அந்த பதவி போய்விடலாம், எல்லாமே போய்விடலாம், எல்லாமே தற்காலிகமானது.
நம்முடைய பலவீனங்களை உணர வேண்டும். பலவீனங்களை உணர்பவன் தான் மனிதனாகவே இருக்க முடியும். பலவீனங்களை உணராமல் இந்த சார்பு பலங்களை நம்முடைய பலமாக நினைத்து, செல்வத்தின் அடிப்படையில், அழகின் அடிப்படையில், அல்லது பொருளாதாரத்தின் அடிப்படையில், பதவியின் அடிப்படையில் அது நாம் என்று உணர ஆரம்பிக்கின்ற பொழுது நம்மிடத்திலே ஃபிரௌனிய குணம் வந்துவிட்டது என்று பொருள். ஃபிரௌன் அவனுடைய பலவீனங்களை உணராமல் இருப்பதற்கு அவனுடைய செல்வம் காரணமாக இருந்தது, அவனுடைய ஆட்சி அதிகாரம் காரணமாக இருந்தது. ஆக பலவீனங்களை நாம் எப்போதும் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று அடுத்து மிக முக்கியமானது ஜோதிடத்தை நம்புவது. ஃபிரௌன் அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் கொண்டவன். ஆனால் இஸ்ரவேலர்கள், முஸ்லிம்களை அவன் ஏன் கொலை செய்தான்? ஆண் மக்களை கொலை செய்தான். அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், அவன் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்ய ஆரம்பித்தான். காரணம் என்ன? ஜோதிடர்கள் சொன்னார்கள், எதிராக இஸ்ரவேலிலிருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்து உன்னுடைய ஆட்சி அது பறிக்கும் என்று சொன்ன அடிப்படையில அவன் ஜோதிடத்தை நம்பிய காரணத்தான். ஜோதிடர்கள் வருஷம் ஃபுல்லா சொல்லிட்டு தான் இருக்கிறான், ஒவ்வொரு வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கான். அவன் பல ஆண்டுகள் உயிரோடு இருந்தான். ஏறக்குறைய வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது 400 ஆண்டுகள் அவன் வாழ்ந்தான். ஒவ்வொரு வருஷமும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, பலிக்கவே இல்லை. இப்ப ஜோதிடம் என்பது என்ன? ஜோதிடம் என்பது ஒரு கற்பனை. உலகத்திலே ஒரு கற்பனையான ஒரு அம்சத்தின் அடிப்படையிலே அது கல்வியாக கூட இன்றைக்கு நம்முடைய இந்திய திருநாட்டிலே இன்றைக்கு வகுப்புவாதிகள் அதை பிரகடனம் செய்கின்றார்கள். அதற்கு தனி யூனிவர்சிட்டி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதை ஒரு பாடத்திட்டமாக கூட போதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஒன்றுமே இல்லை, அந்த கலை அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அது ஒரு கற்பனை. கற்பனையின் அடிப்படையில வடிவமைக்கப்பட்ட அந்த கலை இன்றைக்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று வகுப்புவாதிகள் சொல்கிறார்கள். இந்த ஜோதிடத்தை அவன் நம்புகின்றான். ஜோதிடம்ங்கிறது கற்பனையான அடிப்படையில் ஒண்ணுமே இருக்காது. சில தகவல்கள் அது ஒரு யதார்த்தத்தின் அடிப்படையில அது நடைபெற்று விடலாம். அவன் 100 விஷயம் சொல்லுவான், 98 நடக்காது, 2 நடந்துரும். அதை நம்மளே கூட சொல்லலாம். கெஸ்ஸிங்ல ஒரு யூகத்திலே நாமும் சொல்லலாம், ஏதாவது 2 நடைபெற்று விடும். 2 நடைபெற்ற காரணத்தால் 98 நடைபெற்று விடும் என்று நாம் நம்பி விடுவதுதான் அறியாமை. இந்த அறியாமை தான் ஃபிரௌனிடத்துல இருந்தது. பல வருஷமா ஜோசியக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த வருஷம் ஒரு பையன் பிறப்பான், உன்னுடைய ஆட்சி அதிகாரம் போயிரும். அவன் யோசிக்கவே இல்லையே. போன வருஷமும் சொன்னாங்க, அதுக்கு முந்தின வருஷமும் சொன்னாங்க, எதுவுமே நடக்கலையே. திடீரென்று அவர்கள் மிக துல்லியமாக இந்த ஆண்டுதான் பிறக்கும் என்றெல்லாம் சொல்லவில்லை. வருஷம் வருஷம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு ஆட்சி இருந்தால் அதற்கு எதிரான ஒரு மனோபாவம் எப்போது வேண்டுமானாலும் உருவாகலாம். அந்த யூகத்தின் அடிப்படையில் தான் ஜோதிடர்கள் சொன்னார்கள் என்கின்ற அந்த உணர்வு பிறனிடத்தில் இல்லை. அதை மையமாக வைத்து எத்தனை கொலைகள், பச்சிலம் குழந்தைகளை எல்லாம் அவன் கொன்று கொண்டே இருந்தான். இந்த ஜோதிடத்தை நம்புகின்ற அந்த மனோபாவம் நம்மிடத்திலே வந்தால் அது ஃபிரௌனிய மனோபாவம். இன்றைக்கு சத்தம் இல்லாமல் முஸ்லிம் சமூகத்திலே இந்த ஜோதிடம் ஊடுருவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதை யாரும் வெளிப்படுத்துறதும் கிடையாது. வெளிப்படுத்தினா அவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம், விஷயங்கள்லாம் மற்ற மக்கள் சொல்லுவாங்க. சத்தம் இல்லாமல் செய்வது இன்றைக்கு இது ஒரு ஆபத்தான ஒரு அம்சம். தவறுகளை சத்தம் இல்லாமல் செய்வது, யாருக்குமே தெரியாமல் செய்வது, வெளியூர் சென்று செய்வது, அல்லது நம்முடைய மக்களுக்கு அறியாமல், உறவினர்கள், நண்பர்கள் யாருக்குமே தெரியாமல் செய்வது. தெரிஞ்சிச்சுன்னா சுட்டி காட்டுவாங்க, அதனால சத்தம் இல்லாம செய்யறது. அதுல ஒன்றுதான் ஜோதிடம் பார்ப்பது. யாருக்குமே தெரியாம வெளியூர்ல போய் பார்க்கறது, அல்லது இங்க வீட்டுக்குள்ளார வர வச்சு பார்க்கறது. ஜோதிடத்துடைய பல வகைகள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட அளவிலே நாம் சென்று விட்ட பிறகு நம்முடைய தவறுகளை யாரும் கண்டுவிடக் கூடாது என்கின்ற ஒரு நினைப்பு நமக்கு வந்து விடுகிறது. அதனால நம்ம தவறுகளை மறைக்க பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தவறுகளை ஒன்றுதான் இந்த ஜோதிடம் பார்த்தல். இது முஸ்லிம் இடத்திலே சப்தமில்லாமல் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது ஃபிரௌனிய மனோபாவம். அதே போன்று கடுமையான மனம், கொடூர மனம், இது மிக முக்கியமானது. சூனியக்காரர்கள், சூனிய கலைஞர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது ஃபிரௌன் அவர்களை எப்படி தண்டித்தான் என்பதை திருக்குர்ஆன் பதிவு செய்கிறது. சாதாரணமா தண்டிக்கல், கடும் சித்திரவதைகளை செய்து மரண தண்டனை கொடுப்பது என்பது ஒன்று. அவர்களை கடுமையாக சித்திரவதை செய்து மாறுகை வாங்குவது, அதாவது வலது கை இடது கால், அதை வெட்டிடுறது. பல ஆண்டுகள் அவர்கள் சிரமப்படுவார்கள், சித்திரவதைகள் அனுபவிப்பார்கள். பிற்பாடு தண்டனை, மரண தண்டனை வழங்குவது. இப்படி அவன் சூனிய கலைஞர்களை கொடுமைப்படுத்தி அவன் கொலை செய்தான்.
அதே போலதான் இஸ்ரவேலருடைய ஆண் மக்களை அவன் கடும் சித்திரவதைகளை செய்தான். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய நெஞ்சுரம் வேணும். அந்த நெஞ்சுரம் என்ன? மனசுல எந்த இரக்கமும் இருக்கக்கூடாது. சக மனிதர்கள் மீது இரக்கம் கொள்ளாமல் இருப்பது, அந்த இரக்கத்துடைய உச்சகட்டமாக அவர்களை கொலை செய்வது என்பது, அவர்களை சித்திரவதை செய்வது என்பது, உடல் ரீதியாக துன்புறுத்துவது என்பது பிரோனிய மனோபாவம். இந்த பிரோனிய மனோபாவம் நம்மிடத்திலே வராமல் பார்த்துக் கொள்வது நம்முடைய தலையாய கடமை. நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் இரக்கத்தை வைத்திருக்கின்றான். அந்த இரக்கத்தை நாம் அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதை சுரக்க செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் என்றைக்கு சக மனிதர்கள் மீது இரக்கம் கொள்வதை நிறுத்தி விடுகின்றோமோ அன்றைக்கு நம்மிடத்திலே பிரோனிய மனோபாவம் தொடங்கி விடுகிறது என்று பொருள். பல சமயங்களிலே அந்த கொடும் அந்த மனம் என்பது எதிரிகளிடத்திலே தான் அது வெளிப்படுகிறது. ஆகவே நம்ம யார் எதிர்க்கின்றார்களோ, யார் நம்மை பகைக்கின்றார்களோ அவர்களிடத்தில் நாம் இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். உனக்கு அநீதி இழைத்தவர்களை நீ மன்னித்து விடு, உனக்கு அநீதி இழைத்தவர்களை மன்னித்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் வந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் யாரை எதிரிகளாக நினைக்கின்றார்களோ அவர்கள் மீது கடுமையாக அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை பாய்ச்சுகிறார்கள். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். புல்டோசரை விட்டு வீட்டை இடிக்கிறது உலகத்துல யாருமே செய்யாத ஒன்று. பிரோனுக்கு கூட தோன்றாத ஒரு பெரிய ஒரு கடுமையான சித்திரவைதான் வீடுகளை இடிப்பது, எதிரிகளுடைய வீடுகளை இடிப்பது. இன்றைக்கு புல்டோசர் கலாச்சாரம் இன்றைக்கு வகுப்புவாத ஆட்சியாளர்களால் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஒருவன் ஒரு தவறு செய்கிறான் அல்லது அவன் தவறு செய்வதாக குற்றம் சாட்டப்படுகிறான் என்றால் உடனடியாக அவனுடைய வீடுகளை தரைமட்டமாக்கி விடுவது அல்லது அவனுடைய கடைகளை தரைமட்டமாக்கி விடுவது, இது உலகம் சந்தித்தராத ஒரு கொடுமை. பிரோனுடைய மனோபாவத்திற்கு மேலே உள்ள ஒரு பெரிய கடுமையான மனோபாவம். இந்த கடுமையான மனோபாவம் எதனால் வருகிறது என்றால் சக மனிதர்களை மனிதன் என்று பார்க்காமல் இருப்பது. அவன் பகைவனாக இருக்கலாம், அவன் நமக்கு துரோகம் இழைத்தவனாகவே இருக்கலாம், ஆனாலும் அவன் மனிதன் என்கின்ற பார்வை நாம் ஒருபோதும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதே போன்று மிக முக்கியமாக பிரோனிடத்தில் இருந்த ஒரு கொடும் சிந்தனையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். வான ரப்புக்குமுல் ஆலா. பிரோன் சொன்னான், நான் தான் கடவுள், நான் தான் கடவுளுக்கெல்லாம் கடவுள் என்று பிரோன் பிரகடனப்படுத்துகின்றான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல முந்தைய சமூக மக்களை பத்தி சொல்றான். நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவர்களை குறித்து சொல்றப்ப ஒரு மனிதன் எப்படி எனக்கு தூதராக வர முடியும், அல்லாஹ் எப்படி மனுஷனை தூதரா அனுப்புவான் என்று ஒரு ஆச்சரியமாக சில மக்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நாம் நவீன நூற்றாண்டில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு சக மனிதர்களை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சமூகம் கற்கால சமூகம் என்று சொல்லப்பட்டவர்கள், வரலாற்றுக்கு முன்பு வாழ்ந்த சமூக மக்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் சக மனிதனை நபியாக எப்படி ஏற்றுக்கொள்வது, இறை தூதராக எப்படி ஏற்றுக்கொள்வது என்று நம்புவதற்கு யோசித்தார்கள், வியப்படைந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் மனிதனை கடவுள் என்று நினைக்கின்றார்கள். நிறைய மனிதர்கள், மனித கடவுள்கள் இன்றைக்கு கார்பரேட் சாமியார்களாக உலா வருவதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய காலுக்கு கீழே அமருகிறார்கள், அவர்கள் சொல்றதெல்லாம் செய்யறாங்க. என்ன நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் கடவுள்கள் என்று நினைக்கின்றார்கள். மனித உருவத்தில் இருக்கக்கூடிய கடவுள் என்று நினைக்கவில்லை, கடவுள் என்றே நினைத்து விடுகிறார்கள். அவர்கள் எது சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள், வணங்குகிறார்கள். வணங்கப்பட்டவனுடைய விளைவு என்ன? அதுக்கப்புறம் அவர் இறந்துருவாரு. இறந்த பிறகு அவருடைய அவதாரத்தை கூட வணங்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நம்மோடு வாழக்கூடிய மக்களிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பெரும்பான்மை சமூகத்திலே அது மிகவும் சாதாரணமா இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு உயர்வா நினைச்ச உடனே டப்புன்னு காலில் விழுந்துருவான், உடனே கடவுள்னு சொல்லுவான், இதய தெய்வம்னு சொல்லிடுவான். ஒரு மனிதனை புகழ்வதற்கு அவன் பயன்படுத்துகின்ற அதிகபட்ச வார்த்தை என்ன? கடவுள். அவர் தன்னை படைத்தவனுக்கு சமமாக அவனை வைப்பது. இது மற்ற மக்கள் செய்வது. ஒரு மனிதன் தானே தன்னை கடவுள் என்று நினைத்து கொண்டால், தானே கடவுள் என்று பிரகடனப்படுத்தினால் அதை விட பெரும் பாவம் எதுவுமே இருக்க முடியாது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், சூரா அன்ஆமில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், வமன் அஸலம் மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன் அவ் கால ஊஹிய இலைய வலம் யூஹ இலைஹி ஷை. ஒரு மனிதன் தனக்கு வஹி வருவதாக சொல்லுகிறான். அல்லாஹ் அவனுக்கு வஹியெல்லாம் கொடுக்கல, அவன் தூதர் கிடையாது, ஆனால் தன்னை பொய்யாக தூதர் என்று சொல்லுகிறான் என்றால்
அல்லது அல்லாஹ் என்ன இறக்குகின்றானோ அதே போன்ற இறைவசனங்களை நானும் உங்களுக்கு ஓதி காட்டுவேன் என்று சொன்னால் அவனை விட அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே இது போன்ற சிந்தனைகள், மூட நம்பிக்கைகள் ஏராளம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அருள் வருது, சாமி வருதெல்லாம் சொல்றாங்க, மக்கள் அதை நம்புகிறார்கள். அப்படி யாராவது சொன்னால், அப்படி சொல்லி ஏமாற்றினால் அதை விட ஒரு பெரும் பாவம் எதுவுமே இருக்க முடியாது. இது முஸ்லீம்களுடைய இன்றைக்கு தர்காக்களே இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அங்க போனோம்னா அங்க அருள் சொல்ற மாதிரி அங்கிலும் வழி இல்ல இறங்கிட்டாரு என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். வகை வராமல் வகை வருவது, அல்லது எனக்கு அது ஏதோ இறைவன் எனக்கு செய்தியை இறக்குகிறான் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் இந்த ஃபிரௌனுடைய மனோபாவத்தின் வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஏராளமான ஃபிரௌனிய சிந்தனைகளை திருமறை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகின்றன. இந்த ஃபிரௌனிய மனோபாவத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும், இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஃபிரௌனுடைய எல்லா தீய குணங்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பானாக என்று துஆ செய்து இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீமும் பர்ரஊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.